ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலிலே மேஷராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாரத்திலே பூர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்யக்கூடிய கோச்சாரங்கள் இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் மிதுன ராசியில் அமர்ந்திருக்க, சூரியன் கடகராசியிலே புதனுடன் வக்கரகதியிலே புதன் அமர்ந்திருக்க, செவ்வாயானவர் கன்னிராசிக்கு மூவாரார் 28ஆம் தேதி அன்னைக்கு. இந்த கேது சிம்ம ராசியிலே அமர, சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடியதாக மீனராசியிலே வக்கரகதியிலே சனி பகவானும், ராகு பகவான் கும்பராசியில் அமரக்கூடியதாக இந்த வாரத்திலே கிரக பலன் இருக்கிறது. இதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 3ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்வதனாலே மருத்துவ தொடர்பான செலவுகளை கொண்டு வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் முயற்சியினால் வரக்கூடியது எல்லாத்தையும் சுக்கிர பகவான் பார்த்துக்கிறார். அதனால் பண வரவுக்கு நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறார். சந்திர பகவானுடைய மூமெண்ட்டு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலேருந்து இருக்கிறதுனால, கேதுவோடு தொடர்பு கொண்டதுனால கொஞ்சம் தடைகள் எல்லாம் பார்த்து போகணுன்னால குழந்தைகளுக்கு எதனா அடிக்கடிப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொடுத்த பணம்லாம் திரும்பி வந்துடும், வாழ்க்கையில் நல்லதெல்லாம் வந்துடும். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்வதும் 12ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியையும் பார்ப்பதுனாலே கொஞ்சம் தைரியமாக எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். அதை மெட்ரிகுலைஸ் பண்ணிடுவீங்க. ராசியின் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே வெற்றியான வாய்ப்புகளையும் கலத்திரத்தின் மூலியமாக கூடிய நன்மைகளும் உண்டு. வேலை மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்கள் வேலை கிடைக்கும். புதிய விஷயத்தில் நுணுக்கமாக யோசித்து மிஷினரிலாம் வாங்கக்கூடிய வியாபார நண்பர்களுக்கு அதெல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். அதனால் அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குரு உங்களுடைய 8ஆம் ஸ்தானமான தனுசு ராசியும் பார்க்கிறார். அப்படிங்கிறனால எதிர்பாராத விதத்தில் நன்மைகளும் சுக்கிரனின் தன்மையினாலே பண வரவாகும் அது உண்டு. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வாரத்திலே ஆடி பூரம் அப்படிங்கிறதுனாலே அவசியம் பூரம் அப்படின்னாலே ஆண்டாள் நாச்சியார் வந்துடுவார். அவளுக்கு வளையலெல்லாம் போட்டு நல்ல ஒரு படையெல்லாம் பண்ணுவோம். அனைத்து விதமான அம்பிகை கோயிலையும் இன்னைக்கு வளைகாப்பு செய்வது ரொம்ப சிறந்தது. கல்யாணமாவதற்கான நல்ல வரப்பிரசாதமான நாள் அப்படிங்கிறனால அவசியம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியிலே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்க. ராசி தெரிந்தவர்கள் இந்த ராசியை பார்க்கிறோம், லக்னம் தெரிந்தவர்கள் லக்னத்தை ராசியாக வைத்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா முழு பலன் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற சூட்சமத்தை மனதில் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.